நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குடல் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். தண்ணி பிடிச்சிக்குவோம். தண்ணி பிடிச்சிட்டு குடலை எடுத்து வச்சுக்குவோம். சின்னதாக விளக்கமார்க்கு வச்சுருந்துச்சுன்னா அந்த பைப்பெல்லாம் திருப்பி போட்டு க்ளீன் பண்ணிக்குவோம் சுத்தமாக. அப்போ தான் உள் சைடு உள்ள அந்த வெளிச்செல்லாம் வெளியில் வந்துடும். எந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம சுவையாக சாப்பிட்லாம். பைப் அந்த மாதிரி பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்து அந்த மேலே உள்ள பகுதி இருக்குது பார்த்தீங்களா, தோல் பகுதி, அதில் சுண்ணாம்பு எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி சுண்ணாம்பு எடுத்து வச்சுக்கிட்டு அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒயிட்டாக ஆயிரும். இந்த மாதிரி ஒயிட்டாக நீங்கள் க்ளீனாக சுத்தம் பண்ணால் மட்டும்தான் அது சுவையை கொடுக்கும். அது மேலே சரியாக க்ளீன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சுவையை கொடுக்காது. இந்தளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கிட்டு வேக வச்சுருவோம். வேக வைக்கிறது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு அதில் உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு துண்டு இஞ்சியும் நசுக்கி போட்டு மூடி வச்சுட்டு விசில் விட்டுருவோம். ஒரு 3 விசில் 4 விசில் வரட்டும். அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி சூடானதோ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கறிப்பட்டை செலவு, அன்னாசி பூ, பட்டை, ஏலக்காய் இந்த செட்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். அரிஞ்சு வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒரு கலரி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் வரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்தா 4 தக்காளி ஜூஸையும் சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருந்தா அந்த ஜூஸையும் நம்ம சேர்த்துக்குவோம். இது எல்லாம் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்குவோம். நல்லா கலரி விடுங்க. வேக வச்ச குடலை ஓப்பன் பண்ணி சின்னதாக அரிஞ்சுக்குவோம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அரிஞ்சு வச்சுருந்த குடலை சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுருவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா போட்டதுங்கிட்டு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், இதில் எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு 1.5 ஸ்பூனு பெரிய ஸ்பூனில் சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த குடலை அவிச்ச தண்ணியை அதில் கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுருவோம். வாசனை பயங்கரமாக வருது. இதை வடிதட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்தாலும் இறக்கிட்டோம்னா சுவையான குடல் குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி உப்பு இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு செக் பண்ணிடுங்க. குடல் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடிக்கு தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த தேங்காய் பாலையும் அது கூட சேர்த்துக்குவோம். சுவையை இன்னும் ஏற்றி கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஃப்ளேம் அதிகமாக வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் பச்சை வாசனை எல்லாம் போயிடும். தேங்காய் பால் கொதிஞ்சதுக்கப்புறம் குழம்பு இறக்கிற வேண்டியதான். நம்மளுடைய சுவையான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அது மேலே வாசனைக்கு கொத்தமல்லி தலையை தூவி விட்டுருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நான் உங்கள் கிருஷ்ணா. பாய்.